குட்டி என்ன பண்ணுறீங்க? கலர் கலர் பொட்டு வந்து ஆராதனாக்கு ரொம்ப பிடிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குருநாத சுவாமி கோவிலில் கேட்டே இருந்தாங்க. நான் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அடம் பிடிச்சி அது வீட்டுக்கு வர வரைக்கும் அதே தான் வேணும் வேணும்னு கேட்டதுனால சரி வாங்கி கொடுக்கலான்னு வாங்கி கொடுத்தா அவ்வளோ சந்தோஷம். அந்த பொட்டு வச்சுட்டு கலர் கலராக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வளையல் வாங்கிட்டேன். அப்புறம் இங்கே பாருங்க, அது என்ன ஆயிடுச்சுன்னா ஆராதனை இது வந்து கொஞ்சம் தேர்க்கடையினாவே கொஞ்சம் மட்டமாக தானே இருக்குங்க. அது ஃபுல்லாக மட்டன்னு சொல்ல முடியாது, ரேட்டும் குறைவுது. அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா உடஞ்சிருச்சு. பாதி வந்து அது கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதில் பொட்டே, எல்லாம் காஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து இன்றைக்கி வச்சு விட சொல்லி எடுத்து திறந்துட்டுருக்குறாங்க. திறக்கவே முடியல. நான் ஒரு க்ரீன் கலர் மட்டும் திறந்துட்டு வச்சு விட்டுட்டேன். அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உனக்கு இந்த பொட்டு வேணுமாம்மா? வாங்கிக்கலாமா? வேற புதுசு வாங்கலாம். பிடிக்குமா உனக்கு? உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? கலர் கலராக சூப்பராக இருக்குமா? சரி தரா, நான் வரேன். திறந்துட்டியா? பொட்டு வைக்கலாமா? என்ன கலர் வைக்கலாம்? அதில் என்ன கலர் வேணும் உனக்கு? அப்புறம் திறந்தீங்கன்னா தான் நான் வச்சு விடுவேன். என்னாலையும் திறக்க முடியல, உன்னாலையும் திறக்க முடியல. அது என்ன பண்ணுறது? அது காஞ்சி, அது ஒன்று தான் வச்சு விட்டுருக்குறேன் நான் ஏற்கனவே பச்சை. பாருங்க ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு பார்த்து. சரி ஆராதனை கண்ணை மூடு, ஒரு சர்ப்ரைஸ். கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடு. சர்ப்ரைஸ். என்னது? யார் வாங்கி கொடுத்தா? மாமா வாங்கி கொடுத்தாங்க. சப்ஸ்கிரைபர் மாமா வந்து உனக்காக கிஃப்ட் அனுப்புகிறாங்கம்மா. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ மாமா சொல்லிடு. தேங்க்யூ மாமா. பிடிச்சிருக்குதா? எவ்வளோ பிடிச்சிருக்குது? எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஃபுல்லாக பிடிக்குமா? இது வேண்டாம் ஆராதனாக்கு. அது யாரு கொடுத்ததே? யாரு கொடுத்தா? சரி உனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா கிஃப்ட்டு? வேண்டாம் கொண்டா கிஃப்ட் அவங்ககிட்டயே கொடுத்துற கொடு. நீ தான் அப்புறம் தேங்க்யூ சொல்ல மாட்டேங்கிறியே. யாருக்கு கிஃப்ட் அனுப்புன மாமாவுக்கு தேங்க்யூ சொல்லிடு. தேங்க்யூ மாமா. ஆராதனா குட்டிக்கு இந்த பொட்டு பிடிக்குன்னு வீடியோவில் சொன்னதுனால இங்கே பாருங்க, அவங்களுக்கு பிடிச்சி இந்த பொட்டை வாங்கி அனுப்பியிருக்கிறாங்க. அது போக இங்கே பாருங்க குட்டி குட்டி, இது எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குதுங்க. இது பாருங்க கலர் கலராக. ஆராதனா கலர் கலர் பொட்டு பிடிக்குன்னு சொன்னோன்னே எல்லாம் கலர் கலராக வாங்கி அனுப்புகிறாங்க. ஆராதனா குட்டி எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையாம்மா. அந்த பொட்டை ஓப்பன் பண்ணி பாரு. அது அது பிடிச்சிருக்குதா உனக்கு? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? சரி ஆராதனாக்கு பிடிக்காதுங்க, நீங்களே வச்சுக்கோங்க. ஆராதனாக்கு வேண்டாங்க. ஆராதனா கையில் வட்டா சின்னாபினம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? எடு எடு எடு. என்ன கலர் வேணும் உனக்கு? எல்லாமே வைக்கிறதா? எல்லாம் வேணுமா? சரி அவங்ககிட்டயே கொடுத்துடலாம். கொடு. ஏ நீ வச்சுக்கிறியா? உனக்கு வேணுமா? யாருக்கும் கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டியா? அவங்க கேட்குறாங்கம்மா பொட்டு கொடுங்க, எங்கள் பொட்டு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? அவங்க பொட்டு கேட்குறாங்க, என்ன பண்ணலாம்? சரி தேங்க்யூ சொல்லி. தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. ஆராதனா குட்டிக்காக பொட்டு இவ்வளோ வாங்கி அனுப்பியிருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
இதை வேற ஒரு ஒரு கமெண்ட் மட்டும் போன டைமு எப்போவோ பார்த்தேன். கிஃப்டே வராமல் gift வந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் எல்லோரும் gift வாங்கி அனுப்புவாங்கன்னு பிளான் பண்ணி போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கிரிமினல் மைண்டு பாருங்கள். அப்போ அவங்க அப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் கிரிமினலாக யோசித்து எல்லாத்தையும் ஏமாற்றுவாங்க போல இருக்குது. எங்களுக்கு வந்து அந்த பழக்கம் எப்போவுமே கிடையாது. நான் சேனல் ஓப்பன் பண்ணி 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் வீடியோ போட்டதும் கிடையாது, நான் யார்கிட்டையும் வாங்கினதும் கிடையாது. இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து அட்ரஸ் நம்ம ஃபோன் நம்பரும் அட்ரஸ் பின்கோடு போட்டு அவங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணுறனால அவங்க அதை வச்சு கிஃப்ட் அனுப்புகிறாங்களே தவிர, நான் வந்து இதுக்கு முன்னாடி யாருமே கிஃப்ட் அனுப்புகிறாங்கன்னு வீடியோ போட்டிருக்கவும் மாட்டேன். யாருக்கிட்டேயும் நான் வாங்கவும் மாட்டேன். அட்ரஸ் கேட்பாங்க, நான் கொடுத்ததும் கிடையாது. கொரியர் ஆஃபீஸ் அட்ரஸ் கூட கொடுத்து ஒரு சிலர் கிஃப்ட் வாங்குவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அந்த பழக்கமும் எனக்கு இல்லை, அது பிடிக்கவும் பிடிக்காது. நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். அப்படி வந்து மெனக்கெட்டு நானே வாங்கி என் குழந்தைங்களுக்கு நானே கிஃப்ட்டு மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து உங்களை மாதிரி வந்து கிரிமினல் இல்லை நான், சரிங்களா? நான் வந்து நேர்மையான ஆள். அதனால் அந்த மாதிரி ஒரு பித்தலாட்ட வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். அவங்க அன்பளிப்பு அனுப்பியிருக்கிறாங்க, அதனால் வந்து அதை நான் வீடியோவாக போடுறேன். எனக்கு ஒரு சந்தோஷம், அவங்க பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமும் இல்லையோ எனக்கு வந்து சந்தோஷம். அவங்க வந்து உனக்கு சந்தோஷமா? ஆராதனா முகத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த பொட்டை பார்த்த உடனே. ஆனால் நான் உண்மையாலுமே அந்த பொட்டு வாங்கி கொடுக்கணும் ஆராதனாக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆராதனா குட்டிக்கு பிடிச்ச அந்த கிஃப்ட் வந்து வரும்னு. எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா ஆராதனாக்கு. நம்ம வச்சுக்கலாமா டெய்லி ஒரு கலர் வைக்கலாம். ஆராதனாக்கு அங்கே பாருங்க அடுத்த வருஷம் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு வச்சுக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ பொட்டு கலர் கலராக, அது கலர் கலராகவே வாங்கி அனுப்பியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அக்கறைன்னு பார்த்தீங்களா. வீட்டில் இருக்கிற பொட்டெல்லாம் போய் எடுத்துகிட்டு வருதுங்களாம்மா. அதையும் எடுத்துகிட்டு வந்து கட்டலாம் அப்படிங்குது. வேணாம், இதே கிஃப்ட்டு மட்டும் கட்டிக்கலாமா, இதே போதுமா? சரி நாளைக்கு கட்டலாம். சரி உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆதி கிட்ட காட்டினா வாங்கிக்குமா? வாங்கி அது கீழே உடச்சி ஊற்றிடு. கரெக்டாக இன்னைக்குன்னு பார்த்து ஆராதனா இந்த பொட்டை எடுத்து வச்சு விடுன்னு சொல்லிட்டு கேட்டு அழுதுட்டு இருந்துச்சு. இவ்வளோ நாள் கேட்கல, இன்னைக்கு கேட்டு இருந்ததுனால கரெக்டாக நான் கிஃப்ட்டும் வந்ததுனால மறந்துட்டியாம்மா? ஷூ போட்டு வரையா? சுகாஸ் வந்து சாப்பிட்டுருக்குறாங்க. ஆராதனா குட்டி கிளம்பியாச்சு. ஓகே டைம் ஆயிடுச்சு. எங்கே போகலாம்? ஸ்கூலுக்கு போகலாம். வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள் லீவ் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு ஒரே ஹாப்பி தான். ஆராதனா ஜாலி. நாளைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போனால் 4 days லீவு. ஒரே நாள் ஸ்கூலு, அப்புறம் 4 days லீவு. பொட்டு பிடிச்சிருக்குல்லம்மா? தேங்க்ஸ் மாமான்னு சொல்லிடு. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஜாலி சொல்லிடு. ரொம்ப சந்தோஷம் சொல்லிடு.